ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. உங்கள அறிமுகப்படுத்திக்கோங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நேர்மைமிகு ஈஸ்வரன். நான் நாம் தமிழர் கட்சியில லஞ்ச ஒழிப்பு பிரிவு, கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை அப்படின்னு அதோட மாநில செயலாளரா செயல்பட்டுருக்கிறேன். பொதுமக்கள் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களை வந்து நீங்க அணுகும்போது, அரசு ஊழியர் என்பவர் கடைநிலை ஊழியர்லேருந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய அனைவருமே பொதுமக்களாகி நம்மளோட வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நம்மளோட வேலையாட்கள் அப்படிங்கிறது முதல்ல பொதுமக்கள் உணரணும். இந்த செய்தியை பொதுமக்கள் உணராமல் அதை உள்வாங்காத வரைக்கும் இவங்க அந்த அரசு ஊழியர்கள், அதாவது பொதுமக்களுடைய வேலையாட்களாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கிட்ட போய் இவங்க கூனி குறுகி கும்பிடு போட்டாங்கன்னாவே அவங்க எஜமானர்களாகவும் இவங்க வந்து வேலைக்காரர்களாகவும் வந்து மாறிடுறாங்க. அப்போது நீங்கள் எஜமானர்களுங்கிற அந்த தோரணையில் நீங்கள் வந்து அந்த அலுவலகத்துக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் தேவைகளை காசு கொடுக்காமல் நிறைவேற்றிக்க முடியும். இப்போது அரசு ஊழியர் இது வந்து இப்போ விஜய் ஐயா முதலமைச்சர் விஜய் வந்து சொல்லி வந்து நீங்கள் போய் கேட்கணுங்கிறது இல்லை. விஜய் சொல்லியெல்லாம் நான் வந்து கேட்கல. நான் கிட்டத்தட்ட வந்து 2007 இந்த மாதிரி லஞ்சம் ஊழலுக்கு எதிராக நேரடியாக களத்திலிருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவர் வந்து இன்னைக்கு இப்போ 2026 வந்து ஐயா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார், அவர் வந்து இப்படி சொல்லுவார். அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து முதலமைச்சர் விஜயே வந்து சொல்லிட்டாரு, அவர் என்னோட தம்பி தான், அவர் என்னோட வகுப்பு தோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வந்து இவங்ககிட்ட உள்ளது கேட்கல. நீ வந்து சம்பளம் வாங்குற, அரசு அலுவலகத்தில் வேலையில் இருக்கிற, நீ சம்பளம் வாங்குற, நீ சம்பளம் வாங்குறதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? அந்த வேலை தான் நீ எனக்கு செய்கிற. எனக்கு தனியாக வந்து அதாவது என்னோட குடும்பத்துக்கு மட்டும் தனியாக நீ ஏதாவது வேலை செய்கிறியா? என்னோட குடும்பத்துக்கு நீ தனியாக வேலை செய்யறன்னா சொல்லு, அந்த வேலைக்கு நான் உனக்கு சம்பளம் தர்றேன். இப்போ நான் ஆடு மாடு வச்சுருக்கிறேன். இந்த ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை பிடிங்கி போடணும், மாட்டுக்கு வந்து தண்ணி கட்டணும், தவிடு வைக்கணும். இந்த வேலை ஏதாவது நீ வந்து செய்கிறியா அரசு ஊழியர்? உனக்கு நான் வந்து சம்பளம் கொடுக்குறேன். நீ அரசு அலுவலகத்தில் செய்ய வேண்டிய வேலைக்கு தான் நீ சம்பளம் வாங்குற. நீ அந்த சம்பளத்தில் வாங்கிட்டு நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரமப்பட்டு காலையில் 5 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் பாடுபட்டு சம்பாதிக்கிற பணத்தை எங்கள் ஆத்தா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமச்சனை இப்படி சிரமப்பட்டு வந்து வேகாத வெயிலில் வெம்பாடுபட்டு சம்பாதிக்கிற காசை அவன் 100 ரூபா 200 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற காசை நீ வருஷக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, நிழலில் ஏசியில் உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிற. அவங்கக்கிட்ட வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் 100 200 அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கிறிய, இதெல்லாம் கேவலமாக இல்லையா உனக்கு? சொல்லுவாக்கலாம். அவங்க வந்து உன்னை மாதிரியான லட்சக்கணக்கிலேயே சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு 100 200 சம்பாதிக்கிறாங்க. அவங்க 100 200 சம்பாதிக்கிட்டு போய் 200 கொடு, 500 கொடு, 1000 கொடு, 10,000 கொடுன்னு வந்து பிச்சை எடுக்கிறீங்களே. நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அதையெல்லாம் என்ன பண்ண போறீங்க? எங்காவது கொண்டு குழி தோண்டி புதைச்சி வைக்கிறீங்களா? ஏன் இப்படி மானம் கட்டி திரியிறீங்க? சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா? நீங்க உப்பு போட்டு தின்னாதான் உங்களுக்கு சூடு சொரணை ஏதாவது கொஞ்சமாவது வரும். நீங்களாம் வந்து வெக்கம் இல்லாம நீங்களாம் வெளியில இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற அரசு ஊழியர்கள் எல்லாம் கொஞ்சமாவது வெக்கப்படுங்க, கொஞ்சமாவது ரோசப்படுங்க, கொஞ்சமாவது மானத்தோட இருங்க. இனிமேலாவது யாருக்கிட்டையாவது வந்து காசு கேட்கணும்னா கையை வந்து பார்த்தீங்கன்னா கையை நீட்டோன்னா உங்களுக்கு கை கூசணும். இல்லை அப்படின்னா இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது தொழில் செய்யலாம். யாரு ஐயா வைகோ வந்து சொல்லிக்கிறார் இல்லையா, அந்த வைகோ சொன்னார் பாருங்க, அங்கே நீங்கள் வைகோ கிட்ட கூட நீங்கள் கேட்டு அது மாதிரி தொழில்கள் செய்யுங்க. ஏன் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறீங்க? எல்லாமே சக மனிதர்கள் தானே. நீங்கள் பணம் கேட்கக்கூடிய, நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடிய, உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அவங்க ஒன்று உங்கள் உறவினராக இருக்குது, அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்குது, அல்லது உங்கள் எதிர் வீட்டுக்காரனாக இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்குது, பின்னாடி வீட்டுக்காரனாக இருக்குது. இவங்ககிட்ட தான் நீ வாங்குறீங்க. அப்புறம் எதுக்கு வந்து இந்த பொழப்பு? எதுக்கு இந்த ஈன பொழப்பு? இப்படி ஒரு பொழப்பு உங்களுக்கு தேவையா? அதுக்கு நீங்கள் எதுக்கு அரசு ஊழியராக இருக்கணும்? பிச்சைக்காரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிச்சை எடுத்து ரோட்டில் வந்து மூட்டை கட்டி வச்சுக்கிறான், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த பொழப்பு? எவ்வளோ கேவலமாக இருக்குது யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்படி கேவலப்பட்டு சம்பாதிக்கிறதையா உங்கள் குழந்தைங்க நிம்மதியாக அனுபவிக்க முடியுமான்னு பாருங்க. இப்படி எல்லாம் சம்பாரிச்சு நீங்கள் இது வரைக்கும் இந்த கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையில வந்து என்னென்ன செஞ்சிருக்கீங்க, அது மட்டும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் உங்களை வந்து தேடி வர்றதுக்கான வழிகளும் சொல்லுங்க. ஏன்னா உங்கள்ட்ட அணுகணும்ல, அதுக்கான வழிகளும் சில வழிகள் சொன்னீங்கன்னா உங்களை அணுகி அவங்களுடைய என்ன புகாரோ அது உங்கள்ட்ட கொடுப்பாங்க. அது வழியா அவங்களும் ஒரு நலன் படுவாங்கல்ல. கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சியில லஞ்ச ஒழிப்பு பிரிவு அப்படிங்கிறது இந்த கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை 2014 நாம் தமிழர் கட்சியில செயல்பட்டு இருக்குது. முறைப்படி 2016 தான் அண்ணா அறிவிச்சாங்க. திருப்பூர்ல மாநாடு வச்சு அறிவிச்சாங்க.
இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து நாம இதுவரை பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு அவங்களோட நியாயமான அரசு சேவைகள ரூ. 1 கூட லஞ்சம் குடுக்காம வாங்கி குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்ப சமீப காலமா சில ஆயிரம் பேருக்கு அவங்க லஞ்சமா இழந்த பணத்த பல லட்ச ரூபா திரும்ப பெற்று குடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப அந்த மாதிரி இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ரூ. 1,25,70,000 லஞ்சமா இழந்தவங்களுக்கே திரும்ப வாங்கி குடுத்துருக்கிறோம். ஐயா, நீங்க இந்த 1,25,70,000 ரூ. 70,000 வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த அதாவது பலதரப்பு அதுல வந்து மக்கள் வந்து நிறைய இருப்பாங்கல்ல, வேற கண்டிப்பாங்க, வேறவங்க. கண்டிப்பாங்க. இவங்கள்ட்ட இருந்து நீங்க கணிசமா ஏதாவது தொகை வாங்குறீங்களா நீங்க? இல்லைங்க. நாம அந்த மாரி அது வந்து பண்றதில்ல. ம், இப்ப நம்ம இழந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிவாரணம் பெற்று குடுக்குறோம். ம், இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கடைசியா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சேலத்துல ஒருத்தர் மின் வாரியத்துக்கு குடுத்த பணத்த ரூ. 1,500 திருப்பி வாங்கி குடுத்தோம். ம், அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி உடுமலை வட்டம் அமராவதி அமராவதி காவல் நிலையத்துல ஒரு பெண்ணுகிட்ட வந்து அவங்க வந்து புகார் குடுக்க போனதுக்கு அவங்க கிட்ட ரூ. 20,000 கேட்டு ரூ. 10,000 வாங்கிட்டாங்க. அந்த ரூ. 10,000 வந்து இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருப்பி வாங்கி குடுத்தோம். காவல் நிலையத்துல உடுமலை வட்டம் அமராவதி நகர் காவல் நிலையத்திலேருந்து திருப்பி வாங்கி குடுத்தோம். அதுக்கு முன்னாடி கடந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்த பணத்த ஒரு ரூ. 60,000 மே மாதம் வந்து திருப்பி வாங்கி கொடுத்தோம். யாருக்கு அப்படின்னா, திருப்பூரை சார்ந்த ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கடை வச்சிருக்காரு. ஒசூர்லேருந்து ஒரு பையன் கடைக்கு வேலைக்கு வர்றான். அந்த பையன் கடைக்கு வேலைக்கு வந்த பையன் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்துடுறான். அது இவங்களுக்கு தெரியாது கடைக்காரங்களுக்கு. அந்த பெண்ணு வந்து மைனர் பெண்ணு. அவங்க குடும்பத்தில் வந்து பெண்ணோட வீட்டுக்காரங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் ஒசூர்லேருந்து காவல்துறையினர் வந்து பெண் காவலர்கள் வந்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இங்கே வேலை செய்யணும்னு அவன் சொல்லும்போது, உடனே அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மைனர் பொண்ணுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதனால உங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் போக்சோவில் கைது பண்ணாமல் இருக்கணும்னா, நீங்கள் ரூ. 1,00,000 பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவல்துறைங்க, காவல் நிலையத்தில் இல்லை, காவல்துறை ஒசூர்லேருந்து திருப்பூர் வந்த காவல்துறை அந்த கடையில் போய் அவங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அந்த கடை உரிமையாளர் என்ன பயந்து போய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லாருக்குமே என்னென்னா வந்து அரசு வழிமுறைகள் தெரியாததுதான் காரணம். அப்புறம் வந்து கேட்குறது காவல்துறை, வேறு அரசு அலுவலராக இருந்தால் கூட ஏதாவது அதை எதையும் பேசுவாங்க. பொதுவாகவே மக்கள் மத்தியில் காவல்துறைன்னா வந்து ஒரு பெரிய அச்சம், பயம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லைங்களா? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்றுக்கோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கூட சபரிவர்மன்கிற ஒரு நபரை வந்து பார்த்திங்கன்னா அநியாயமாக லாக்கப்பில் அடித்தே கொண்டு போட்டாங்க. விசாரணைன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அடித்தே கொண்டு போட்டாங்க. அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சுருக்காங்க. காவல்துறை அப்படின்னா வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயத்தை, பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. நீங்க வந்து சில ஊருங்கள்லாம் சொல்றீங்கல்ல, சரி, சேலம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இங்க அமராவதி நகர், இந்த இடங்கள்ல போய் வரணும், அதுக்காக வண்டி செலவுகள் இருக்கு, இதுக்காக ஏதாவது தொகை வாங்குறீங்க? இது பெரும்பாலும் வந்து நாங்கள் வந்து போகிறது இல்லைங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைபேசியிலே வந்து பேசுவோம். அப்படி வந்து நடக்காதப்ப என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த பகுதியில் நம்ம பொறுப்பாளர் இருக்காங்க, அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு? ஆமாம்மாங்க. தமிழகம் முழுக்க எல்லா பக்கமே வந்து நம்ம பொறுப்பாளர்கள் இருக்காங்க. பாசறைக்கு பொறுப்பாளர் இல்லாத பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க மூலமாக வந்து நம்ம வந்து இந்த வேலைகளை வந்து செய்வோம். அந்த பொறுப்பாளர்கள் அந்த இடத்துக்கு வரணும்னாலும் அவங்களுக்கு வண்டி செலவுகள்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க நம்ம வந்து வாங்க மாட்டேன்றீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது சரிதான். அதாவது இது அடிப்படை செலவுகள் இருக்குது. அப்புறம் வந்து போகணுன்னாவே அன்னைக்கு வருவாய் இழந்துட்டு வந்து போக வேண்டிய தேவை இருக்குது. ஆமாம் இருக்குது. ஆனால் இதை வந்து என்னென்னா நாங்கள் வந்து அப்படி வந்து முறைப்படுத்தலை. அதாவது என்ன இப்போ நம்ம வர்றவங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து செலவு தொகைக்கு வந்து கொடுக்குற மாதிரியோ இல்லை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்குற மாதிரியோ ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதை இன்னும் வந்து நிறைய வந்து வேகமாக செய்யலாம், நிறைய மக்களுக்கு செய்யலாம். இப்போ நாம் வந்து கட்சி சார்பில் செய்யும்போது கட்சியில் இருக்கக்கூடிய இது எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து சொந்தமாக ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அல்லது தொழில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதன் மூலமாக வந்து அவங்க வருவாய் ஈட்டிக்கிறாங்க. இப்போ வந்து மற்ற அரசியல் கட்சி மாதிரி இதை நம்பி பொழப்புத்தனம் நடத்தலை. இப்போ இதை நம்பி பொழப்புத்தனம் நடத்தாதனால நாம் வந்து யாருக்கிட்டும் எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாததுனால தான் நாம் இதை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து செய்ய முடியுது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எதையும் எதிர்பார்க்கல, போய் நீங்கள் உங்கள் கை காசு போட்டு செய்கிறன்றது.
ஆனா விமர்சனங்கள் வருது. விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றதுங்க, நீங்க அண்ணன் சீமான் மேல இதுவரைக்கும் வைக்கப்பட்ட விமர்சனங்கள்ல, ஏதாவது ஒண்ணாவது பிரயோஜனமான விமர்சனம் இருந்தான்னு பாருங்க. இப்ப சீமான் வந்து அவர் வந்து குழந்தைய அங்க படிக்க வைக்கிறாரு, இங்க படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவர் அந்த கார்ல போறாரு. அவரும் சொல்லல. பொதுவா இல்ல பொதுவாவே திருநெல்வேலி வருதுல்ல அப்படின்றாங்க. அதுதாங்க. நீங்க வந்து எங்களுடைய காசு போட்டு போறேன்னு சொல்றீங்க. ஆனா விமர்சனம் வர்றப்ப கட்சியில திருநெல்வேலி வருது அப்படின்னு கட்சிக்கு திரள் நிதிங்கிறது எப்போ வந்து வாங்குறாங்கன்னா, தேர்தல் நிகழ்வு அந்த மாதிரி வரும்போது திரள் நிதி அதிகமாக வந்து தேவைப்படுது, வாங்குறோம். அதுக்கப்புறம் ஏதாவது நிகழ்வுகள் பண்ணும்போது அந்த நிகழ்வுகள் சார்ந்ததை வந்து நிதி திரட்டுறாங்களோ ஒழிய, இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கெல்லாம் நாங்கள் யாருக்கிட்டும் போய் வந்து பார்த்தீங்க எங்களுக்கு நிதி கொடுங்க, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு எங்கேயும் வாங்கினதும் இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. நீங்க இந்த செயல்பாடு எடுக்கிறப்பையும் உங்களுக்கு விமர்சனம் வருது. அது வந்து அதாவது என்ன சொல்றதுங்க, நீங்க 1000 நல்லது செய்தாலுமே அந்த நல்லதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியில் போகவே போகாது. ஏதோ ஒரே ஒரு செய்தி, தவறான செய்தி வந்து பண்ணி பாருங்க, அதுதான் வேகமாக வந்து போகும். இப்போ அந்த மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அத்தனையுமே பொய்யான விமர்சனங்கள், தேவையில்லாத விமர்சனங்கள் தான். நாம் தமிழர் கட்சி இத்தனை வேலை செய்ய ஒன்றும் வேண்டாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் இப்போ தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதையும் உங்ககிட்ட மட்டும் இல்லை, இது மாதிரி பல ஊடகங்களில் வந்து பேசியிருக்கிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 2014 நியூஸ் 7 சொல்லி அந்த ஊடகத்திலே வந்து பேசிக்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்சம் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்து கொடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது ஒரு பெரிய செய்தியாக வெளியிட்டாங்க. ஆனால் அந்த செய்தி ஊடகமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படுத்த தயாராக இல்லை. அப்போ நாம் இத்தனை வேலை செய்கிறோம், அன்னைக்கு வந்து பண்ணின அந்த ஊடகம் இன்றைக்கி வந்து பண்ண தயாராக இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்கிற செயல் நல்ல செயல் அப்படின்னா அந்த நல்ல செயல் பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. சமீபமாக 2 நாளைக்கு முன்னாடின்னு சொல்கிறீங்களா? 3 நாளைக்கு முன்னாடி 10,000 ரூபா வேற வாங்கி தந்திருக்கேன்றீங்க. இந்த மனப்பக்குவமாக வந்து மக்கள்கிட்ட சரி நல்லது போய் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு என்ன வருது அவங்களுக்கு? அதாவது என்னங்கன்னா, மக்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, இதுவரை ஆண்ட கட்சிகளும் தற்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியும், அதாவது இதுக்கு வரை வந்து 2 பெரிய திராவிட கட்சிகள் ஆண்டாங்க. அந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக வந்து மக்களை வந்து மூளை செலவு பண்ணி அவங்கள யாரையுமே அவங்க மன நிம்மதியோடு இருக்கிற அளவுக்கு வந்து வைக்காமல் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1008 பிரச்சனைகள் உருவாக்கி வச்சு அவன் வந்து ஒரு பிரச்சனை முடித்தா அடுத்த பிரச்சனை வந்து கழுத்து நெருக்கு, அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கே ஓடுவான். அப்போ அவன் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆனால் மட்டும்தான் அவன் இந்த ஆட்சியாளர்கள் பற்றி வந்து யோசிப்பான், கவலைப்படுவான். ஓ இவன் சரியில்லை, இவனை மாற்றணும்னு நினைப்பான். அப்போ அவனுக்கு 1008 பிரச்சனை கொடுத்து வச்சுருக்கும் போது அவன் வந்து எதை பற்றியும் கவனிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. இப்போ என்னென்னா, இந்த பேய்கிட்ட இருந்து வந்து இப்போ பிசாசுகிட்ட ஆட்சி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த 2 மிகப்பெரிய திருட்டு திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து இப்போ வந்து தாவேகங்கிற வந்து ஒரு மோசடி கட்சிக்கிட்ட வந்து மக்கள் ஆட்சி கொடுத்துட்டு இப்போ அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து சொன்னது ஒன்று, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்கிறது வந்து நேர் எதிர்மாறாக இருக்குது. அந்த இதுக்கு வந்து என்னென்னா, திராவிட கட்சிகளே வந்து பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இது. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த மீடியாக்கள் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நின்னா வந்து ஒரு செய்தி, நடந்த ஒரு செய்தி, உட்கார்ந்த ஒரு செய்தின்னு சொல்லிட்டு அவரை வந்து பிரபலப்படுத்தின மீடியாக்கள் என்னென்னா அவங்க முழுக்க வருமானத்தை மட்டும்தான் வந்து பார்த்தாங்களோ ஒழிய அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகம் கிடைக்கணுங்கிறத மட்டும்தான் பார்த்தாங்களோ ஒழிய ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத இந்த மீடியாக்கள் கொண்டு போகவே இல்லை. இப்போ உங்களை மாதிரி வந்து வலையொலிகள் பெருகி போனதுன்ற ஒரே காரணத்தினால தான் அந்த மீடியாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளையே எங்கேயாவது ஒரு இடங்கள்ல வந்து வேறு வழியே இல்லாமல் காட்ட வேண்டிய நெருக்கடிக்கு வந்து ஆளுகிறாங்களோ ஒழிய முழுக்க உண்மையான செய்திகளை, நல்ல செய்திகளை, நேர்மையான செய்திகளை அவங்க ஒளிபரப்புறதே இல்லைங்க. நீங்க இந்த மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உங்களை எப்படி அணுகுறது? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்ப அவங்க கண் பார்வைக்கு போக வர தெரியும், அங்க இருக்கு அப்படின்னு வருவாங்க. அலுவலகம் இல்லாதனால இப்போ நம்ம அங்கங்கே வந்து கட்சி அலுவலகங்கள் வந்து திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அலுவலகம் இல்லைனாலுமே இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகிரி, முகநூல் இந்த மாதிரி வலையொலிகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்திகளை வந்து பரப்புகிறோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாம் சொல்லக்கூடிய செய்தி
நிறைய பேர் நம்ப முடியாத செய்தியாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஆளுங்கட்சி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கட்சி என்னன்னு சொல்லி வந்து நாங்கள் வந்தால் ஊழலே இருக்காது, லஞ்சமே இருக்காதுன்னு சொல்லி வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு, கடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளேன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் பேசுகிறாரு. அவர் இன்னும் ஆட்சிக்கு வராமல் ஆட்சி பிடிக்கிறவராட்டு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து போங்க, எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் நான் வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னா நான் வந்து முதலமைச்சரோட தம்பி, முதலமைச்சரோட அண்ணன், முதலமைச்சரோட அக்கா, முதலமைச்சரோட அப்பான்னு சொல்லி வந்து நீங்கள் பேசுங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இவர் உண்மையிலேயே முதலமைச்சராக இருக்கிறாங்கிறது இவரே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவர் உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவர் இது நாள் வரைக்கும் நீங்கள் அரசு ஊழியர்களில் எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னையிலிருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன், எந்த அரசு அலுவலர் அதிகாரிகள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பியூன்லேருந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் யார் வந்து லஞ்சம் வாங்கினாலும் என்னோடய ஆட்சியில் நீங்கள் 3 நாளில் உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவேன், 1 வாரத்துக்குள்ள உங்களை வந்து கட்சி அதாவது டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், வேலையிலிருந்து முழுமையாக வந்து உங்களை வந்து விலக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு இவர் கொடுத்தாருன்னா வேலை முடிஞ்சது, எங்கேயுமே எவனுமே வாங்க மாட்டான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் வந்து நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறேன், நான் பேசுகிறவனுக்கு என்னென்னா, நீ சொல்லவே வேண்டியது இல்லையா, நீ இல்லை பிரதமர் கூட சொல்ல வேண்டியதில்லை, நான் வந்து பல லட்சம் பேருக்கு நான் கொடுக்காம வாங்கி கொடுப்பேன், எனக்கும் தேவை, என்னோட தேவை மட்டுமல்ல பல லட்சம் பேர்த்தோட தேவையை நான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் இருக்கிற மக்கள் அத்தனை பேர் என்னை மாதிரி பேச முடியுமா, என்னை மாதிரி பேசுவாங்களா? அந்த அலுவலர்கிட்ட வந்து போய் பேசணும்னா ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சொல்கிறீங்க இப்படின்னு சொல்கிறீங்க, அப்பாவிய அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தே வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் எப்படி பொதுமக்கள் போய் நான் வந்து விஜய் எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன், எங்கிட்ட லஞ்சம் கேட்காதீங்க அப்படின்னு எப்படி போய் பேச முடியும்? அப்போ என்ன, நீங்கள் வந்து முதலமைச்சர்னா உங்களுக்கு என்ன, முதலமைச்சர்கள் பதவிக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியுதா? அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியுதா? உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் மாதிரி வந்து பழம் தின்னு கொட்டை போட்ட பண முதலைகளை வந்து கூட வச்சுக்கிறீங்க. அவங்களுக்காவது ஏதாவது தெரியுமா? இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க, அல்லது அவங்ககிட்டருந்து நீங்கள் சில தெரிஞ்சுக்குங்க. உண்மையிலே நீங்கள் ஆட்சி நடத்தணும்னா சகாயம் ஐயா மாதிரி நேர்மையான IAS அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வேறு எத்தனையோ பேர் வந்து இப்பவும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இறையன்பு வந்து இருந்துட்டு தலைமைச் செயலாளராக இருந்துட்டு போயிட்டாரு. அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேளுங்க. அதெல்லாம் விட்டு போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேசுகிறது, வெற்று அறிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலமைச்சர்னு காட்டிக்கலாம் ஒழிய அந்த முதலமைச்சருக்கான பதவிக்கான அழகு கிடையாது. இது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இவங்க. ஆனால் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் விமர்சனம் பண்ணுறது? இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கட்சி வெற்றி பெற்றத பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டி பொய்யான மீம்ஸ் வந்து ரீல்ஸ் எடுத்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரபலமானாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி இதுவரை செய்த வேலைகளை எல்லாத்தையும் தேர்தலில் அறுவடை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி தான். பல இடங்கள்ல வந்து பணம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க. அந்த வாங்கினவங்க வந்து ஒரே ஆள் வாங்கியிருப்பாங்கன்றீங்களா? எதுங்க லஞ்சம் வாங்கினது சொல்றீங்களா? லஞ்சம் வந்து ஒருத்தர் கொடுத்திருக்காரு 20,000 ரூபாய். சரிங்க. ஒருத்தர்ட்ட. சரிங்க. அப்ப அந்த ஒருத்தர் மட்டும்தான் 20,000 ரூபாய் வாங்கியிருக்காங்களா, இல்ல அந்த 20,000 ரூபாய் பல பேருக்கு போயிருக்குன்றீங்களா? அதாவது என்னங்கன்னா வாங்கி கொடுத்துருக்கீங்க. பல அலுவலகங்கள்ல பங்கு போட்டுக்கிறாங்க. ஒரு சில அலுவலகங்கள்ல தனியாக வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வந்து வாங்கிக்கிறாங்க, நேரடியாகவே தனித்தனியாக வாங்கிக்கிறாங்க. பல அலுவலகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி கீழ்நிலை அலுவலர் வாங்கி எல்லாத்துக்கும் வந்து பங்கு கொடுத்துட்றாங்க. பெரும்பாலான பகுதிகளில் மேல்நிலை அலுவலர்கள் வாங்குறது இல்லை. இதுதாங்க ஒரு இது. இப்போ வந்து வாங்கி எல்லாரும் பிரிச்சுறாங்க. ஒரு 20,000 ரூபாய் வாங்குறப்ப எல்லாம் பிரிச்சுறாங்க. ஆனா நீங்க அந்த 20,000 ரூபாய் வாங்கி கொடுக்குறீங்க. அப்ப அது யார் கையில இருந்து வருது? ஏன்னா எல்லாரும் நாம யாருக்கிட்ட கொடுத்தோமோ அவங்க கிட்ட தான் வாங்க முடியும். ஏன்னா இவர் சொன்னாதான் யார் யார் கொடுத்தான்னு நம்மளுக்கு தெரியும். நாம வாங்குறது யார் நம்ம கிட்ட இருந்து வாங்கினாங்களோ, பொதுமக்கள் கிட்ட இருந்து யார் பணம் வாங்கினாங்களோ அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்குறோம். இப்போ அவரு கொடுக்கறது யாருக்கிட்ட கொடுத்தாரோ அவர்கிட்ட வாங்குறாரோ, அல்லது இவர்கிட்ட வந்து 20,000 வாங்கினாருன்னா இவர் மாதிரி 100 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தாருன்னா 2 லட்ச ரூபாய் ஆச்சு. 2 லட்ச ரூபாய் இவர் 20 ரூபா கொடுக்குறாரோ தெரியாது. சரிங்களா? அது நம்ம என்னன்னா, நீங்கள் வந்து என்னன்னா அந்த அலுவலகத்தில் 10 பேர் இருப்பாங்க, வாங்கினது இவர் தான். ஆனால் நீங்கள் 9 பேருக்கு போய் கேட்டிங்கன்னா நான் வாங்கலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேரடியாக அவங்ககிட்ட கொடுக்கல. அப்போ நாம் அவங்கள போய் கேட்க முடியாது இல்லையா?
கொடுத்தவங்க வாங்கின ஆளுகிட்ட தான் நம்ம வந்து கேட்க முடியும். இல்ல நீங்க போய் அந்த மாதிரி வாங்குறப்ப அவங்க வந்து இல்ல மறுக்கிறதும் இல்ல உங்கள்ட்ட இல்லங்க நம்ம பாத்துக்கலாம் அதாங்க இதுவரை அப்படின்ற வந்து மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா இருந்திருக்கா? இருக்குதுங்க. அதாவது இதுவரைக்கும் வந்து நம்ம அதாங்க 1,25,70,000 திருப்பி வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறோங்க இல்லையா? அதில் யாருமே வந்து இதில் வந்து பார்த்தீங்க இந்த பணம் கொடுத்ததில் யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணல, திருப்பி வாங்கிட்டோம். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் திருவண்ணாமலையில் துறிஞ்சாபுரங்கிற ஊராட்சியில் ஒரு பெண் அதிகாரி எம்எஸ்ன்னு சொல்லி ஒரு பெண் எம்எஸ்ங்கிற பொறுப்பு ஒரு பெண் அதிகாரி. அரசு ஊழியர்கள் தானே? ஆமாம்மா, சொல்கிறது உங்களுக்கு அரசு ஊழியர் தான். இப்போ வந்து பெண் அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அம்மா அந்த பகுதி சார்ந்த ஒரு அம்மா வந்து 2 பெண் குழந்தை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த 2 பெண் குழந்தை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது என்னென்னா, இவங்க வந்து 5,000 ரூபா வந்து லஞ்சம் கேட்குறாங்க. அந்த அம்மாவோட கையில் காசு இல்லை, சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நான் கேட்டு வர்றேங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து அவங்க என்னென்னா குடியிருக்கிறது திருப்பூரில், சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரங்கிற ஊராட்சிக்கு சார்ந்தது. ஒரு நாள் வந்து திருப்பூர்லேருந்து அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க. போகும்போது அவர் கணவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2,000 பணத்தை கொடுத்து கணவரோட அப்பா கிட்ட, அதாவது இந்த அம்மாவோட மாமனார்கிட்ட கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க. இவங்க போகும்போது என்ன, அந்த ஊராட்சி அலுவலகம் இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் இருக்குது. அதனால நம்ம கொடுத்த மனு என்னாச்சுன்னு கேட்கலாம்ட்டு வந்து அந்த அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்போது அந்த பெண் அதிகாரி வந்து என்னங்கிறாங்க, பணம் எவ்வளோ வச்சுக்கிறீன்னு கேட்க, இந்த அம்மா வெள்ளச்சோளம் மாதிரி 2,000 ரூபா இருக்குதுங்கன்னு சொல்லியிருக்கு. குடு பார்க்கலாம்னு சொன்னதையுமே இது கொடுத்துருச்சு. ஏன்னா அவங்க சொன்ன சொல்லாடல் வந்து குடு பார்க்கலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கையின் மேலும் கொடுத்துறாங்க. வாங்கி எண்ணி பார்க்குது, எண்ணி பார்த்தா 2,000 தான் இருக்குது. உடனே அந்த பெண் அதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 5,000 ரூபா கொடுக்கணும், 2,000 தான் இருக்குது, இன்னும் 3,000 ரூபா கொடுத்தா தான் கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா கெஞ்சலாங்க, ஐயோ தயவு செய்து எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுங்க, இது உங்களுக்கு கொடுக்கறது கொண்டு வரல, இது எங்கள் கணவர் வந்து மாமனார்கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி கொடுத்த பணம், நீ குடு பார்க்கலாம்னு சொன்னதுனால நான் கொடுத்தேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து இன்னும் 3,000 கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லி கொடுக்க மறுத்துறாங்க. மறுநாள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து திருப்பூர் வர்றாங்க. திருப்பூர் வந்து நம்ம அலுவலகத்தில் வந்து இதை புகாராக வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதன் பேரில் நம்ம அந்த அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பேசுகிறோம். கூப்பிட்டு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வாங்கவே இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கிறாங்க. அப்போ சரின்ட்டு நம்ம வந்து உடனே திருவண்ணாமலை மாவட்டம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து பேசுகிறோம். அங்கே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 2,000 ரூபா கொடுத்ததை வந்து திருப்பி வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி அதை திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது, வேணால் நீங்கள் இன்னும் 3,000 ரூபா கொடுங்க, அந்த பணத்தை வேணால் நாங்கள் வந்து பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து, நீங்கள் 2,000 ரூபா இழந்தது எங்களுக்கு பெரிய இழப்பு, நீங்கள் இன்னும் 3,000 ரூபா வந்து இழக்க சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையா இல்லை லஞ்சம் கொடுக்க சொல்கிறதுறையான்னு கேட்டோம். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு ஆய்வாளர் கேட்டார். ஆமாங்கய்யா, எங்களுக்கு 2,000 ரூபாங்கிறது பெரிய இழப்பு, நீங்கள் இன்னும் 3,000 ரூபாய்க்கு கொடுக்க சொல்கிறீங்க, இன்னும் 3,000 நாங்கள் அதை கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், நாங்கள் அதை எப்படி திருப்பி வாங்கிறது? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுக்க சொல்லித்தான் சொல்கிறீங்க, நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைனா என்ன பண்ணணும், லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிற பேரில் 2,000 ரூபாய் இழந்தவங்க கிட்ட வந்து இன்னும் 3,000 ரூபாய் இழக்க சொல்கிறது நீங்கள் எந்த வகையில் சரி? அது என்ன, அதுக்கு எதுக்கு இந்த நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை? ஐயா, அதாவது 3,000 ரூபாய் கொடுக்குறப்ப கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோடது இருக்கட்டுங்க ஐயா, அவங்களோடது இருக்கட்டு. நான் 2,000 ரூபாய் இழந்துட்டேன், அதே எனக்கு பெரிய இழப்பு. இன்னும் 3,000 ரூபாய் இழக்க சொல்கிறதுக்கு நீ யார்? உனக்கு எதுக்கு அந்த வேலை? உனக்கு எதுக்கு அது சம்பளம், அரசாங்க சம்பளம் வாங்குற? ஏன் 1,5 காசு கொடு, 3,000 ரூபா 1,5 காசு கொடுக்குறியா? அரசாங்கத்தில் இதுக்காக காசு ஒதுக்குது இல்லை, நீ அந்த காசு கொடுத்து வந்து கொடுக்க சொல்கிறியா? இன்னும் 3,000 ரூபா நீ கொடுன்னு சொல்லறையே, நீ சொல்லக்கூடிய இந்த அலுவலர் உனக்கு இது மாதிரி கொடுக்கறதுக்கு பணத்தை வந்து அந்த பவுடரில் வந்து கெமிக்கல் பவுடரில் தொடர்றதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குதா இல்லையா? இதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. அப்போது அரசாங்கம் கொடுக்குதுன்னா அப்போது நீங்கள் எதுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் கொடுக்க சொல்கிறீங்க? அப்போ இதில் நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து லஞ்சம் கொடுக்க சொல்லும் துறையா இல்லை லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான துறையா? அரசு ஊழியர் நீ சம்பளம் வாங்கிக்கிறையா, ஆனால் அந்த அம்மா வந்து 2,000 ரூபாய்ங்கிறது அந்த அம்மா 20 நாள் வேலைக்கு போனால் கிடைக்கிற சம்பளம் 2,000 ரூபா. நீ இன்னும் 30 நாள் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து நீ வந்து இழக்க சொன்னால் அது எப்படி வந்து நீ லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? முதல்ல செய்தியாளராக இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இதை கேட்கும்போது அவர் வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்றாரு. சரின்னு ஒட்டு இவர் சொன்ன செய்தியை இவர் பேரில் ஒரு புகாராக
சென்னை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து புகார் கொடுக்க இந்த மாதிரி வந்து கேட்டோம், இவங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து அதே ஆய்வாளர் கூப்பிட்றாரு, ஈஸ்வரன் நீங்கள் சரியான ஆள், நான் நடவடிக்கை எடுக்கலின்னொடனே நீங்கள் என் பேர்லேயே புகார் கொடுத்துட்டீங்க, சரி விசாரணைக்கு வாங்க அப்படின்னு திருவண்ணாமலை கூப்பிட்டாங்க. சரின்ட்டு திருப்பூர்லேருந்து திருவண்ணாமலை வந்து போனப்போ ஒரு விசாரணை நடந்தது, முடிஞ்சது. அடுத்து வந்து ஒரு 2 மாதம் கழித்து ஒரு விசாரணை கூப்பிட்டாங்க. அப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் வந்துக்கிறாங்க. யாருங்க? பணம் வாங்கினது அவங்க. என்னென்னா அந்த விசாரணைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வர்றாங்க, வந்து நேரடியாக நம்மளை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அமைப்பு வச்சு நடத்துகிறீங்க, இப்படியெல்லாம் ஆகணும் உங்களுக்கு தெரியாதா, முதலே நீங்கள் வந்து சொல்லியிருக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் முதல்லயே என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் கொடுக்கலைன்னா வந்து நாங்கள் வந்து நடவடிக்கைக்கு போவோம், நடவடிக்கைக்கு போயிட்டோம்னா அப்புறம் நீங்கள் கால் விழுந்து கெஞ்சினாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற செய்தி சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு அவங்க என்னென்னா, ஏன் வந்து இதை வந்து அவங்க வந்து பெருசாக கண்டுக்கலைன்னா, அவங்க கணவர் வந்து காவல்துறையில் உதவி ஆய்வாளராக இருக்கார், அவங்க உறவினர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அதாவது வட்டாட்சியராக இருக்கிறாங்க. இந்த தைரியத்தில் இவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி நாம் வந்து நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த நம்மக்கிட்ட விசாரிக்கும் போது நம்மளை விசாரிக்கும் போது அவங்க சஸ்பெண்டில் இருக்காங்க. இப்போ நம்ம விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ 2000 ரூபாய்க்காக வந்து பார்த்து கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து வர வேண்டிய பணிக்கொடையெல்லாம் நின்று வச்சு. இப்போ இந்த மாதிரியும் வந்து பண்ணியிருக்கிறோம். சில விதிமுறைகள் சொல்லுங்க, நல்லா இருக்கும். அதாவது உங்களை தொடர்பு கொள்ளணும். நீங்க இருக்கிறது வந்து திருப்பூர், இங்க இருக்கிறீங்க. சரி. அப்படி இருக்கிறப்போ உங்களை வந்து வேற மாவட்டத்துல இருந்தோ சரி அதுக்கு வந்து என்னங்கன்னா, நீங்க வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை நாம் தமிழர் கட்சியோட இந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி அங்கே வந்து பொறுப்பாளர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியலன்னா அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகளை, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்கள தொடர்பு கொண்டாலும் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆமாம், ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து இப்போ கட்சி வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குதுங்க. அப்போ கட்சி பொறுப்பாளர்களை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டால் வந்து போகுது. அப்படி தொடர்பு கொள்ளும்போது அவங்க வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி தொடர்பு கொள்ளாத போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகநூல் பகிர்விலையெல்லாம் வந்து இருக்கிறோம், அதுலையெல்லாம் நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறோம். நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை அப்படின்னா வந்து வெகுசன மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும். ஆனால் இதை யார் பயன்படுத்துகிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாதவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாம் இந்த மாதிரி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் அதிகாரத்தில் இல்லை. இப்போ நாம் அதிகாரத்தில் இல்லாதனால பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இவங்க கூட போய் இதையெல்லாம் வாங்கிட்டா இன்றைக்கி வாங்கிடுவோம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவாங்களோ, பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகாரத்தில் இல்லை. இப்போ ஐயா முதலமைச்சர் வந்து சொல்கிற மாதிரி, இப்போ முதலமைச்சர் சொல்கிறார் பாருங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ முதலமைச்சர் அதிகாரத்தில் இருந்தால் கூட, இப்போ அவர் வந்து சொல்லுங்கன்னு சொன்னால் கூட, அவங்க சொல்லுங்கன்னு சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க, வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் கொடுக்குறவனை இருக்க வரைக்கும் வாங்குறவனை தடுக்க முடியாது, சரிங்களா? அப்போ கொடுக்குறவனை நீங்கள் வந்து நிறுத்தணும். கொடுக்குறவனை நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் வேலை நடக்குங்கிற நிலைமை உருவாக்குனா தான் கொடுக்குறவன் இருக்க மாட்டான். இப்போ மக்கள் மனநிலை எப்படி ஆகிடுச்சு, இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி ஆண்ட திராவிட கட்சிகள் எப்படி பண்ணிக்குன்னா, லஞ்சம் கொடுக்கலன்னா வேலை நடக்காதப்பா அப்படிங்கிற மனநிலை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த அரசு அலுவலர் அதிகாரிகள் வாங்குற சம்பளத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வேலை போக்கிருங்கிற பயத்தை ஏற்படுத்த நாம் இந்த கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்கறதும், லஞ்சம் கொடுக்காம வேலை செய்து கொடுக்கறதும் வந்து நம்ம செய்து கொடுத்துட்ருக்குறோம். நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி.